நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அலகு 1 தொல்லியல் பகுதி இடம்பெற்றிருக்கிறது. இந்த தொல்லியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள், அதாவது இந்த புத்தகம் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய புத்தகம் தான். பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் அறிமுகம் அப்படிங்கிற பாடப்புத்தகம் தான். இந்த பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தியை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க இருக்கிறோம். இதில் தொல்லியல் துறையினுடைய வரையறை இதுகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம நேரடியாக இப்போ பார்க்க போகிறது, முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுவும் பார்க்கணும். ஆரம்பகால தொல்பொருள் நிகழ்ச்சிகள் அதை குறித்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த முறைகள் எல்லாம் இருக்கிறது. முறைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன செய்யணும், அளவு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் இந்த பகுதியும் பார்க்க வேண்டிய ஒன்று தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள், அதனுடைய இடங்களை பற்றிய, தமிழகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் இதுகளை குறித்து பார்க்க போகணும். இப்போது முக்கியமாக நம்ம முதல்ல இந்த பகுதியை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளில் அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் நேருக்கு பாருங்கள். தமிழகத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால அகழாய்வு இடங்கள். தமிழகத்தில் தொன்மைமிக்க ஊர்கள் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் அகழாய்வு நடத்திட்டே இருக்கிறாங்க. இதில் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அன்றாட தேவை, அதெல்லாம் அவங்க பயன்படுத்திய பொருட்கள், வசித்த வீடுகள், இவற்றை பற்றிய சுவையான குறிப்புகள் நிறையவே நமக்கு கிடைத்திருக்கிறது. வெளிநாட்டங்களோடு இருந்த வாணிக வளர்ச்சியால் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்பு இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அடுத்து இதில் அத்திரப்பாக்கம் இது பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும். எந்த கற்கால மனிதர் பார்த்துக்கோங்க, பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி அத்திரம்பாக்கம். எங்கே இருக்குது அப்படின்னா செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர். அத்திரம்பாக்கம், செங்கல்பட்டு. இது கோத்தலை ஆறும் அத்திரம்பாக்கு ஓடையும் சேருகின்ற இடத்தில் இது அமைந்துள்ளது. எந்த ஆறுங்கிறத பார்த்துக்கோங்க, கோத்தலை ஆறு, அத்திரம்பாக்கம். கோத்தலை ஆறு ஆதி காலத்தில் விருத்த சீர நதி என்று அழைக்கப்படுகிறது. கோத்தலை ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாருங்கள். விருத்த சீர நதி அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த கோத்தலை ஆறு பள்ளத்தாக்கில் தான் கற்கால மனிதன் வாழ்ந்த தடயங்கள் நிறைய நமக்கு கிடைக்கின்றது. அப்போது இதில் அத்திரம்பாக்கம் எங்கே உள்ள இடம்னு பார்த்தா செங்கற்பட்டை சேர்ந்தது. கோத்தலை ஆறு, அதுக்கப்புறம் அத்திரம்பாக்கம் ஓடை. கோத்தலை ஆறு, அத்திரம்பாக்கம் ஓடை, இது ரெண்டும் அந்த இடத்துல அமைந்திருக்கிறது. கோத்தலை ஆறு ஆதி காலத்தில் விருத்த சீர நதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கோத்தலை ஆறு பள்ளத்தாக்கில் தான் கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைக்கும். கோத்தலை ஆறு பள்ளத்தாக்கில் 3 ஆற்றடுக்கு அல்லது மேடுகள் காணப்படுகிறது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகி இருக்க வேண்டும் என்று புவியியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆற்றடுக்குகளில் தான் கற்கருவிகள் புதைந்து கிடக்கின்றன. இதை பார்த்தோன்னா பல மைல்களுக்கு பரவலாக படர்ந்து விரிந்து காட்சியளிக்கிறது. இந்த மேடுகளின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 3 மீட்டர் முதல் 18 மீட்டர் வரை இருக்கிறது. 3 மீட்டர் முதல் 18 மீட்டர் வரை இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து அங்கே நடந்த அகழாய்வு பற்றி பார்க்கலாம். இந்த அகழாய்வு ஆற்றடுக்கில் ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறவர் தான் அகழாய்வு செய்து பல பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. இவற்றுடன் மனிதனின் கால் எலும்பின் புதை படிவத்தையும் கண்டெடுத்தார். இவருக்கு பிறகு கிருஷ்ணசாமி, பேட்டர்சன், சங்காலியா போன்ற தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வு செய்கிறாங்க. கிருஷ்ணசாமி, பேட்டர்சன், சங்காலியா இவங்களாம். அத்திரம்பாக்கம் பழங்கற்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழில்கூடமாக, அப்போ பழங்கற்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழில்கூடமாக விளங்கிய பகுதி எதுனா அத்திரப்பாக்கம். 1965 இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையை சார்ந்த பானர்ஜி அப்படிங்கிறவர் அகழாய்வு செய்கிறாரு. தொல்லியல் ஆய்வாளர்களால் பல கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அகழாய்வில் என்னென்ன கருவிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க? அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிச்ச பெரும்பாலான கருவி எதுனா கைக்கோடாரிகள். இதற்கு சென்னை கைக்கோடாரி என்ற அறிஞர்களால் பெயர் சூட்டப்படுகிறது. இந்த கோடாரிகள் உலக புகழ் பெற்றவை. இவை ஆப்பிரிக்காவில் கிடைக்கக்கூடிய பழங்கற்கால கை கோடாரிகளை போன்று உள்ளது. சில கோடாரிகளின் மேல் சிவப்பு நிற பூச்சி காணப்படுகிறது. இதற்கு பாட்டினேசன் என்று பெயர். மண்ணுக்கடியில் புதைந்து கிடந்த காலங்களில் அங்குள்ள இரும்பு சத்துடன் கலப்பதன் காரணமாக இந்த நிறப்பூச்சி ஏற்படுகிறது. பாட்டினேசன். இதை தவிர அச்சூழியன் வகை கோடாரிகளும் கற்கருவிகளும் எடுக்கப்பட்ட அத்திரம்பாக்கத்தில் அச்சூழியன் வகை கோடாரிகள், சிறிய செதுக்கு கருவிகள், இருமுக கருவிகள், அம்பு முனை கற்கருவிகள் இதெல்லாம் கிடைக்கிறது. செதுக்கு கருவிகள், இருமுக கருவி, அம்பு முனை கற்கருவி
அச்சூலியன் வகை கற்கருவிகள் அடிப்படையில் இந்த ஊரில் ஏறத்தாழ 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் பழங்கால மனிதன் வந்துள்ளான் என்பதை அறிய முடிகிறது. இந்தியாவில் பழங்கற்கால கருவிகள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 2 இடங்களில் ஒன்று அத்திரம்பாக்கம் என்று குறிப்பிடப்பட்டது, மற்றொன்று வட இந்தியாவில் உள்ள சோகன் நதிக்கரையாகும். இங்கு கிடைக்கின்ற கற்கருவிகளின் அமைப்பு, செய்முறை, அவற்றை படைக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் போன்ற நுட்பமான குறிப்புகளை ஆய்வு செய்தால் பழங்கற்கால மனிதனுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய பண்பாட்டு வளர்ச்சியும் நம்மளால் அறிய முடியும். உலகின் முதலில் தோன்றி வாழ்ந்த பகுதிகளில் தமிழகமும் ஒன்று. மனிதன் தோன்றி வளர்ந்த பகுதியில் இதில் அத்திரம்பாக்கத்தினுடைய கற்கருவிகள் தமிழகத்தினுடைய தொன்மைக்கு மிகப்பெரிய சான்று அப்படின்னே சொல்லலாம். சுடு மண்ணால் மணிகளும் பகடை காய்களும் பல வகை அரிய கல்மணிகளும், குறிப்பாக பவளம், மாவுக்கல், பளிங்கு, பழுப்பு நிற மாணிக்கக்கல் இதெல்லாம் ஆன மணிகள் கிடைக்கின்றது. அடுத்து சங்கு வளையல்கள், எடை கற்கள், செப்பு நாணயங்கள் இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஈமக்குழி அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதிலிருந்து முதுமக்கள் தாலி ஒன்று வெளிக்கொண்டு வராங்க. இந்த குழியில் இரும்பினாலான குறுகலான சிறிய மட்கலன்கள், தாங்கிகள், மனித எலும்புகள் இதெல்லாம் கிடைக்கும். இந்த மட்கலங்கள் எல்லாமே கருப்பு, சிவப்பு, கருப்பு மட்கல வகைகளை சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ சிறிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட கல்லுப்பட்டி அகழாய்வின் போது கல்லுப்பட்டி அகழாய்வின் மூலம் மதுரை பகுதியில் நிலவிய பெருங்கற்கால இதை பற்றி நம்ம என்ன செய்ய முடியுது, தெரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. அடுத்து பையம்பள்ளி, வட ஆற்காடு மாவட்டத்தில். இந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக கேட்கலாம். அதனால் வட ஆற்காடு மாவட்டத்தில் இது இருக்குது. அத்திரம்பாக்கம் செங்கற்பட்டில் இருக்குன்னு பார்த்தோம். இது வட ஆற்காடு மாவட்டத்தில் பையம்பள்ளி இருக்கிறது. புதிய கற்கால இடம், அது பழைய கற்காலம்னு பார்த்தோம். அத்திரம்பாக்கம் பழைய கற்கால இடம்னு பார்த்தோம். இது புதிய கற்கால இடம். தமிழ்நாட்டில் அகழாய்வு செய்யப்பட்ட புதிய கற்கால இடம் இது ஒன்று தான். முக்கியமான குறிப்பு பார்த்துக்கோங்க. புதிய கற்கால இடம் எதுனா இந்த வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி தான். மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்துள்ள இந்த பகுதியில் கற்கால மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழல்கள் நிறையவே இருக்கு. அடுத்து இங்கு முதல்ல ராபர்ட் ப்ரூஸ் வுட் தான் என்ன செய்கிறாரு, அகழாய்வு மேற்கொள்கிறாரு, புதிய கற்கால கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. அதன் பிறகு அதோட தொடர்ச்சியாக நரசிம்மையா ராவ் அவர்களால் 1964 முதல் 68 அகழாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அகழாய்வு மூலம் அறியப்படக்கூடிய கற்கால பணிதன் பையம்பள்ளியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் உள்ள தலதாப்பு மலை அடிவாரத்தில் மொத்தம் 4 அகழாய்வு. எத்தனை அகழாய்வுகள்? 4 அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. இந்த ஆய்வுகள் புதிய கற்கால மனிதர்களின் வாழ்க்கை பற்றிய ஏராளமான செய்திகளை கொடுத்துள்ளன. அடுத்ததா பையம்பள்ளியில் வாழ்ந்த புதிய கற்கால மனிதர்களின் வாழ்க்கை காலம் 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த புதிய கற்காலத்தின் முதல் கட்டத்தில் வெளுப்புமிக்க சாம்பல் நிற மட்கலன்கள், புதிய கற்காலம் பழசுல கருப்பு, சிவப்பு அந்த மாதிரி கருப்பு மட்கலன்கள் கிடைக்கப்பட்டது. இங்கே வெளுப்புமிக்க சாம்பல் நிற மட்கலன்கள் பயன்படுத்தப்படுகிறது. இக்காலகட்டத்தை சேர்ந்த எலும்பு கருவிகளும் கற்கோடாரிகளும் கிடைத்திருக்கிறது. தானியங்களை அளக்கவும் இடிக்கவும் வீட்டில் பயன்படுத்தப்படும் கற்கருவிகளும் இடிக்கும் கருவிகளும் அங்கு கிடைக்கிறது. அடுத்ததாக புதிய கற்காலத்தில் முதற்கட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அளவுகளையுடைய குடிசைகளில் வாழ்ந்துள்ளனர். இக்குடிசைகள் வட்டமாகவோ நீள்வட்டமாகவோ இருந்தது. இப்போ குடிசைகள் எப்படி இருந்தது அப்படின்னா வட்டமாகவோ நீள்வட்டமாகவோ இருந்தது. சில குடிசை வீடுகள் கற்களை கொண்டு 2ஆக தடுத்துள்ளார்கள். சில வீடுகளில் தரையில் கற்கள் பாவப்பட்டுள்ளது. குச்சி நடுவதற்கான குழிகளும் இந்த வீடுகளில் காணப்படுகிறது. புதிய கற்காலத்தில் 2ஆம் கட்டம் பையம்பள்ளி புதிய கற்காலத்தின் 2ஆம் கட்டம் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சிவப்பு நிற சாம்பல் நிற மட்கலன்களை பயன்படுத்தினர். அடுத்து இந்த காலகட்டத்தில் எலும்பினால் ஆன கருவிகள் பயன்பாடு குறைந்து கற்கருவிகளினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது. இவற்றுள் இருபக்க கருவிகள் அதிகமாக கிடைக்கிறது. இருபக்க கருவிகள் புதிய கற்கால பானைகள் பொதுவாக கையினால் செய்யப்பட்டன. சில சக்கரம் மூலம் செய்யப்பட்டன. இந்த பானையின் விளிம்பு தடித்தும் வட்டமான அடிப்பகுதியையும் கொண்டிருந்தன. விளிம்பில் சிவப்பு வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வடிவங்கள் காணப்படுகின்றது.